நம்மளோட ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ்ல 45+ ஹெர்பல் ஹேர் growth ஆயில் ப்ரிப்பேர் பண்ற வீடியோ பார்க்க போறோம். தேங்காய் எண்ணெய் நல்லா செக்குல ஆட்டின சுத்தமான தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய் நமக்கு வேணுங்கிற அளவுக்கு காய வச்சுக்கலாம். நம்ம எண்ணெய் ஊத்துனதுக்கு அப்புறம் நல்லெண்ணெய், அது கூட கொஞ்சம் விளக்கெண்ணெய். இதுவும் மரச்செக்கு எண்ணெய் தான். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் ஆலோவேரா போடணும். ஆலோவேராவை கட் பண்ணி போடுறோம். ஆலோவேரா போட்டுட்டு உடனே கற்பூரவள்ளி இலை போடுறோம். அடுத்து பூண்டு நெல்லிக்காயும் இடிச்சு வச்சிருக்கோம். இப்படி இடிச்சு போடும்போது அதோட எசன்ஸ் எல்லாம் அந்த ஆயில்ல நல்லா இறங்கும். வெங்காயம் வேப்பிலை, அருவம்புல், அம்மா பச்சரிசி இலை, செம்பருத்தி பூ, நொச்சி இலை, கீழா நெல்லி, செம்பருத்தி இலை, கருவேப்பிலை, முருங்கை இலை, ஆமணக்கு இலை. ஆமணக்கு இலை பிச்சு போடுறேன். நல்லா ஒரு பெரிய கரண்டியால நல்லா கிளறி விடுங்க. அப்பதான் அந்த பச்சை இலையெல்லாம் அந்த எண்ணெயில நல்லா காயும். வெற்றிலை, வெற்றிலை போட்டுட்டு அது துளசி, கேசவர்த்தினி, பொன்னாங்கண்ணி, எலுமிச்சை இலை. இப்போ இந்த இலையெல்லாம் நல்லா காயட்டும். நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் ஆவாரம்பூ, மகிழம்பூ, காய்ஞ்ச ரோஜா இதழ், வரமுடிக்காய், அடுத்து நம்மளோட ஹெர்பல் என்னன்னு பாத்தீங்கன்னா முருங்கை விதை. முருங்கை விதை போடுறோம். கார்போக அரிசி, வேம்பாலம்பட்டை, சடாமாஞ்சில். வேம்பாலம்பட்டை, சடாமாஞ்சில் ரெண்டையும் போட்டாச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வேப்பம்பூ, ரோஸ்மரி இலை, ஓமம், கருஞ்சீரகம், மிளகு. கொஞ்ச நேரம் எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம போட போற இன்கிரீடியன்ஸ் என்னன்னா, அடுத்து பாத்தீங்கன்னா வெந்தய பொடி. வெந்தயத்தை பொடி பண்ணி வச்சிருக்கோம். அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா பாதாம். பாதாம அரைச்சு பொடி பண்ணி வச்சிருக்கோம். சோ பாதாம் பொடி இந்த ரெண்டையும் போட்டுட்டு, அடுத்து பாத்தீங்கன்னா கரிசலாங்கண்ணி பொடி, பொடுதலை பொடி, அவரி பொடி. கரிசலாங்கண்ணி நாங்க ஃப்ரெஷ்ஷாவும் போட்டிருக்கிறோம், பொடியாவும் போட்டிருக்கிறோம். சோ இதையெல்லாம் போட்டுட்டு நல்லா அந்த கரண்டியால கிளறி விடணும். அப்பதான் அதோட எசன்ஸ் எல்லாம் அந்த எண்ணெயில நல்லா இறங்கும். லாஸ்டா பாத்தீங்கன்னா வெட்டிவேர் போடுறோம். வெட்டிவேர் போட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுறோம். ஸோ வெட்டிவேர் போட்டோடனே நல்லா அழுத்தி விடுங்க. அழுத்தி விட்டு நல்லா ஒரு கிளறி விடுங்க. இந்த மாதிரி நல்லா கிளறி விடணும். கீழே இருந்து எடுத்து நல்லா எல்லா இலையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா சூடெல்லாம் ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு தட்டம் வச்சு நல்லா பெரிய தட்டமா வச்சு மூடி வச்சிடணும். ஒரு 3 days இதுல நல்லா ஊற விடணும். அப்பதான் இந்த எசன்ஸ் எல்லாம் எண்ணெயில நல்லா இறங்கும். ஸோ 3 daysக்கு அப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
எங்களோட இந்த ஹெர்பல் ஹேர் growth ஆயில் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்களோட ஹேர் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே இது சால்வ் பண்ணி கொடுக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், பெஸ்ட் ரிசல்ட் இருக்குது. தேங்க்யூ.